வணக்கம். என்னோட பேர் சந்திரா. நான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கேன். மலர் மருத்துவம் மஞ்சுளா மேடம் அவர்களால் நடத்தப்படும் பரம்பரா பொக்கிஷத்தின் மூலமாக நான் ஒரு 2 வருடமா அவங்களோட படிச்சுட்டு இருக்கேன். இதுல எனக்கு இருக்கிற அனுபவங்கள் இன்னும் அதிகமாக, அதனால நெறைய பலன்கள் ஏற்பட, இப்போ நானு ஃப்ளார் மெடிசன்ஸ் அண்ட் சைக்காலஜி கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த சைக்காலஜி கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மலர் மருந்தோடைய பிரம்மாண்ட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது கிடைச்சதன் மூலமா வெறுமனே ஒரு ஃபிளார் ரெமடிஸ் ஒரு மலர் அப்படின்னு கடந்து போகாம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த வரைக்கும் போகுன்றத நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா நான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை சொல்லணும்னா ஃபிளார் ரெமடிஸ்ங்கிறது முழுக்க முழுக்க மலர்கள் மனது மனிதனின் மனதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மனம் சம்பந்தப்பட்ட அப்படின்றதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொல்லி கொடுக்கறது அப்படின்றதுதான் நான் படிச்சது. ஆனா அத வாழ்க்கையில நான் உணர்ந்து பார்க்கும் பொழுது இப்போ ஜோதிடத்துல சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோகாரகன் அப்படின்னா நம்மளுடைய மனதுக்கு அதிபதி சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்திரமான தன்மை கிடையாது. அவர் தேய்பிரையிலிருந்து வளர்பிறைக்கு போய் பௌர்ணமி ஆகி திருப்பி வளர்பிறைந்து தேய்ந்து அமாவாசையா வரைக்கும் அவருக்கான நிலைத்தன்மை கிடையாது. அதே போலதான் நம்முடைய மனசுக்கும் ஒரு நிலையான இதுதான் இவங்க கேரக்டர், இதான் இவங்க நேச்சர் அப்படின்னு யாரையுமே நம்மளால வரையறுக்க முடியாது. அப்படி வரையறுக்க முடியாத விஷயத்துக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிட்ட போய் ஒரு உடம்பு முடியலனாலே அவங்க கேட்கறது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பாடிக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு வயிறு வலிக்குதுன்னு தானே சொல்றேன், எனக்கு தலை வலிக்குதுன்னு தானே சொல்றேன், டாக்டர் ஏன் ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேக்குறாருன்னு பார்த்தா அதுதான் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னுட்டு இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்லிட்டு இருக்கிறது. அதாவது உங்களுடைய மனம் உங்களோட உடம்பை பாதிக்கிறது. அதுவே உங்க மனம் உங்க உடல் நலத்தை மேம்படுத்தவும் செய்கிறது. இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா தான் மலர் மருத்துவம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமா மலர் மருத்துவம் எங்க வேணாலும் கிடைக்கலாம். ஆனா பரம்பரை பொக்கிஷம் மலர் மஞ்சுளா மேடம் கிட்ட கிடைக்கிற இந்த மலர் மருத்துவம் எங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங்க கொடுக்குது, ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. நான் ஒரு இண்டிவிஜுவலாவே நிறைய பேருக்கு இதை நான் கொடுத்து பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்ல ஒரு சூட்கேஸ் மிஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சூட்கேஸ வெறும்னே ஒரு மலர் மருந்தினுடைய பேரை நான் சாண்ட் பண்ணி என் கையில அதை எடுத்துட்டு என் கையில வெளியில கொடுத்தாங்க. என்னோட பயணப்பட்டு வந்தவங்க எல்லாருமே இதை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, உடல் நல பிரச்சனை, யாருக்கோ ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபம், இது மாதிரி விஷயங்களுக்கு கூட மலர் மருத்துவம் மிக அருமையாக பயன்படுகிறது. பரம்பரை பொக்கிஷம் இத ஒரு மருத்துவமா இல்லாம இத ஒரு கிளாஸ், ஒரு கமர்ஷியல் கிளாஸா இல்லாம இந்த மனித மக்கள் எல்லாருக்குமே இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த நிலையில சொல்லி கொடுக்குறாங்க. நான் மலர் மருத்துவம் என் வாழ்க்கையில வந்தது நினைச்சு அந்த பரம்பொருளுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். மலர் மஞ்சுளா மேடம் பரம்பரா பொக்கிஷமும் மேல் மேலும் வளர்ந்து பல பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி.